கடகராசிக்கு மாசி மாத பலன்கள் எப்படி இருக்குங்கிறத இந்த நிகழ்ச்சியில் பார்ப்போம். கடகத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம சொல்கிறோம், அதாவது சில பேர் பிறக்கும்போதே சில்வர் ஸ்பூனோட பிறப்பாங்கன்னு சொல்லுவாங்கள்ல, அதே போல் கடகராசிக்காரர்கள் பிறக்கும்போதே லீடர்ஷிப் குவாலிட்டியோடு பிறந்துருவாங்க. அவர்களுக்கு இருக்குதோ இல்லையா, நம்மளை நம்பி வர்றவங்களை எப்படி வழிநடத்துறதுங்கிற கவலை இயற்கையாகவே இருக்கும். குடும்பத்தில் உள்ளவங்களுக்கும் சரி, வெளியில் உள்ள நண்பர்களுக்கும் சரி. அதனால தான் பார்த்திங்கன்னா கடகராசி கடக லக்னத்தை சேர்ந்தவர்கள் பொது வாழ்க்கையில் அதிகமாக இருக்கிறதுக்கு அதுதான் காரணம். அதனால் அவங்களுக்கு தகுந்த மாதிரி இந்த மாசி மாத பலன்கள் எப்படி இருக்குங்கிறத இந்த நிகழ்ச்சியில் நம்ம பார்ப்போம். கடகராசி பார்த்திங்கன்னா கடந்த 4-5 வருடங்களாகவே கடுமையான நெருக்கடி தான். என்ன பார்த்திங்கன்னா 7ஆம் இடத்து சனி, 8ஆம் இடத்து சனி, இப்போ 9ஆம் இடத்து சனிங்கிறதுனால தொடர்ச்சியாக அவங்க நெருக்கடியை சந்திச்சுக்கிட்டு வந்தாலும் அளவுக்கு அதிகமான தன்னம்பிக்கை இருக்குது இல்லையா, அந்த தன்னம்பிக்கை தான் கடகராசிக்காரர்களை வழிநடத்திட்டு வருதுங்கிறதுனால இப்போ இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் ராசிக்கு உரிய அதிபதியான சந்திரன் தனுசு ராசியிலேருந்து தன்னுடைய இந்த மாதம் தொடங்குது. இப்போ தனுசு ராசி அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா ராசிக்கு 6ஆம் இடத்துல சந்திரன் இருந்தால் கூட அதுக்கு பார்த்திங்கன்னா 9ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனியோட பார்வை கிடைக்கிறதுனால இப்போ இவங்க பார்த்திங்கன்னா கண்டிப்பாக மென்பொருள் துறையில் ஈடுபட்டிருக்கிறவங்க, இயற்கை விவசாயம் செய்கிறவங்க, மதுபானம் தொடர்பான தொழில்களில் வேலை பார்க்குறவங்க, இன்னும் சொல்லப்போனால் சினிமா இது போன்ற கலைஞர்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த மாதம் ரொம்ப அற்புதமான பலன் கிடைக்கும். 6ஆம் இடத்தில் ராசிநாதன் சந்திரன் இருக்கிறாரு அப்படிங்கிறத மட்டுமே பார்க்கக்கூடாது, அதுக்கு சனியோட பார்வை கிடைக்கிறது ஒரு மிகப்பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டாக இருக்கிறதுனால நிறைய பேர் பார்த்திங்கன்னா இந்த மாதத்தில் ஆடை அணிகலன்கள் அதிகமாக வாங்கி சேர்ப்பாங்க. ஒன்று பார்த்திங்கன்னா அவர்களுக்காக வாங்கி சேர்ப்பாங்க, இல்லாட்டி பார்த்திங்கன்னா மற்றவர்களுக்கு அதிகமாக துணிமணிகள் எடுத்து கொடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்பும் உருவாகும். அது சுப செலவுகள் அந்த மாதிரி சில விஷயங்களாக கூட இருக்கும் இல்லையா, அப்படி உருவாகும். இன்னொரு பக்கம் பார்க்கும்போது இந்த 6ஆம் இடத்து இருக்கக்கூடிய அந்த சந்திரன் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா நிறைய பேர் இந்த புது துணிகள்லாம் எடுத்து இது வரைக்கும் உடுத்தாமல் வச்சுருந்தாங்கன்னா, சில பேர் பார்ப்பாங்க துணி யாராவது கொடுத்துருப்பாங்க அப்படியே வச்சுருப்பாங்க, அதை இன்னும் போடாமல் வச்சுருப்பாங்க. சில பேர் புதுசாக எடுத்துகிட்டு வந்திருப்பாங்க, இன்னொரு ஃபங்க்ஷனுக்கு போடலான்னு சொல்லிட்டு அது பாட்டுக்கு மாத கணக்கில் பீரோவிலே இருக்கும், வார்ட்ரோபில் இருக்குமே தவிர எடுத்து யூஸ் பண்ணாமல் இருப்போம் இல்லையா. அந்த மாதிரி இருந்ததுன்னா தயவு செய்து எடுத்து யூஸ் பண்ணுங்கள், அது உங்களுடைய பண நெருக்கடியை குறைக்குங்கிறதுனால இந்த மாதத்தில் கடகராசிக்காரர்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய முதல் தகவல் இதுதான். கூடுமான வரைக்கும் ஆடை அணிகலன்கள் நீங்கள் எடுத்துக்கிறீங்களோ அல்லது மற்றவர்களுக்கு எடுத்து கொடுக்குறீங்களோ, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உடுத்தாத உடைகள், தைக்காத உடைகள் ஏதாவது இருந்தால் தச்சு போட்டுக்கிறதும் உடுத்தி போட்டுக்கிறதும் உங்களோட முக்கியமான வேலையை இந்த மாதத்தில் நீங்கள் பார்த்துக்கோங்க. அடுத்து ராசிக்கு 2ஆம் இடத்துல இருக்கக்கூடிய கேது குடும்பத்தில் தொடர்ச்சியாக பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு வகையில் ஒரு நிறைவற்ற தன்மையை தான் ஏற்படுத்திகிட்டு இருக்கோம். அதே போல் பார்த்திங்கன்னா பண வரவுலையும் சின்ன சின்ன தடங்கல்கள் இருக்கும். நிறைய பேர் பார்த்திங்கன்னா பல்லு ஏதாவது சின்ன சின்ன பாதிப்புகள் ஏற்பட்டு பூச்சி பல்லு அல்லது பார்த்திங்கன்னா பல்லு உடைந்த பல்லு இதெல்லாம் சரி பண்ண வேண்டிய சில சூழ்நிலைகள் வரும். சில பேர் பல்லுக்கு ட்ரீட்மெண்ட் எடுக்கக்கூடிய சூழ்நிலை வரும். பல் சம்மந்தப்பட்ட ட்ரீட்மெண்ட் யாரெல்லாம் எடுக்கிறாங்களோ அவங்களுக்கு 2ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய அந்த கேதுவால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் கூடுமான வரைக்கும் குறைஞ்சிடுங்கிறதுனால பெரிய அளவுக்கு யோசிக்க வேண்டிய அவசியம் இல்லை. 2ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய கேது பேச்சில், அடுத்தது பார்த்திங்கன்னா வருவாயில் சின்ன சின்ன சிக்கல்களை நமக்கு உருவாக்கினா கூட ராசிக்கு 12ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய அந்த குரு பார்த்திங்கன்னா ஒரு பக்கம் 12ஆம் இடத்து குரு, இன்னொரு பக்கம் 2ஆம் இடத்து கேது ரெண்டும் சங்கமிக்கிறதுனால இந்த கேதுவோட நெகட்டிவான தன்மைகள் எல்லாம் பார்த்திங்கன்னா அந்த குரு ஓரளவு கண்ட்ரோல் பண்ணி எடுத்துடுவார் அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். அடுத்தது குரு வக்ர நிவர்த்தி ஆன பிறகு இந்த பலன்கள் இன்னும் உங்களுக்கு கொஞ்சம் நல்லா இருக்குங்கிறத மட்டும் தெரிஞ்சுக்கிட்டால் போதும். கடகராசி அப்படின்னு பார்க்கும்போது கடகராசிக்கு யோகத்தை தரக்கூடிய கிரகமான செவ்வாய். பொதுவாக பார்த்திங்கன்னா 5க்கும் 10க்கும் உரிய கிரகம் செவ்வாய். எல்லா ராசிக்குமே பார்த்திங்கன்னா ஏதாவது ஒரு பாவம் நல்ல விஷயத்தையும் இன்னொரு பாவம் ஒரு நெகட்டிவான தன்மையும் கொடுக்கறதா தான் இருக்கும். ஆனால் கடகராசியை பொறுத்தவரை பார்த்திங்கன்னா 5ஆம் இடத்துக்கும் 10ஆம் இடத்துக்கும் உரிய முழு சுப கிரகமானது செவ்வாய். இந்த செவ்வாய் ராசிக்கு 7ஆம் இடத்தில் அமர்ந்து ராசியையும் பார்வை செய்யுது. கிட்டத்தட்ட ஃபஸ்ட்டு ஒரு 10 நாளைக்கு மகரத்திலே இருக்கிறதுனால இந்த செவ்வாய் உச்சம் பெற்று அந்த ராசியை பார்க்கறதுனால கடகராசிக்காரர்கள் பார்த்திங்கன்னா மாதத்தோட தொடக்கத்திலேயே பார்த்திங்கன்னா அவர்கள் இது வரைக்கும் எதெல்லாம் விட்டு வச்சுருந்தாங்களோ, அதாவது அவங்களால் சாதாரணமாக செஞ்சு முடிக்கக்கூடிய பல வேலைகள்லாம் பார்த்திங்கன்னா இப்போ சில மாதங்களாக பார்த்திங்கன்னா பெரும் கடுமையாக போராடுற மாதிரி இருக்கும். அதாவது போகிற போக்கில் லெஃப்ட் ஹேண்டில் டீல் பண்ணுறக்கூடிய விஷயங்கள்லாம் இன்றைக்கி பார்த்திங்கன்னா பகீரத பிரயத்தனம் பண்ணி செஞ்சால் கூட முழுமையாக முடிக்கிற அளவுக்கு ஒரு நிறைவு இல்லாத சில சூழ்நிலைகள்லாம் உருவாக்குல்ல, அதையெல்லாம் கடந்து எடுத்து பல்வேறு வெற்றிகளை
அவங்க நாட்டி தன்னுடைய உண்மையான திறமை என்னங்கிறத இந்த உலகத்துக்கு காட்டக்கூடிய திறமை வந்து கண்டிப்பாக அவர்களுக்கு உருவாகும். மாத தொடக்கத்திலேயே வந்து அவங்க கண்டிப்பாக அதை வந்து நிலைநிறுத்துவாங்க. அவங்களுடைய உண்மையான கம்பீரம் என்ன, பலம் என்ன, திறமை என்ன அப்படிங்கிறத இந்த செவ்வாய் வந்து வெளி உலகத்துக்கு வெளிச்சம் போட்டு காட்டுவதற்கு உதவுங்கிறதுனால கண்டிப்பாக வந்து செவ்வாய்க்கிழமைகள், அதாவது ஆரம்பத்தில் மாதத்தோட தொடக்கத்தில் செவ்வாய்க்கிழமைகளில் அனுமன் வழிபாடு மேற்கொள்வது அவங்களுக்கு ஒரு சிறப்பான பலனை கொடுக்குங்கிறத சொல்லிவிட்டு நம்ம அடுத்த விஷயத்துக்கு போவோம். அடுத்தது பார்க்கும்போது ராசிக்கு 8ஆம் இடமான கும்பத்தில் கிட்டத்தட்ட இந்த மாதம் பார்த்திங்கன்னா ஒரு 5 கிரகங்கள், கொஞ்சம் முன்ன பின்னமாக பார்க்கும்போது ஒரு 5 கிரகங்கள் ஒன்றா உட்காந்துன்னு வச்சுப்போம். எப்படிலாம் உட்காந்துது அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஏற்கனவே பார்த்திங்கன்னா ராகு அங்கே இருக்குது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா புதனும் சுக்கிரனும் வரும். அதுக்கப்புறம் சூரியன் வந்திருக்கு. சூரியனுக்கு அப்புறம் செவ்வாயும் வரப்போகுது. இது எல்லாம் சேர்ந்து ஒரே இடத்துல உட்காந்தா என்ன மாதிரியான பலன்களை கொடுக்கும்? அப்போ 8ஆம் இடத்துல என்ன மாதிரி சிக்கல்கள் இருந்தால் கூட பரவாயில்லை. 8ஆம் இடத்தில் சுக்கிரன் அப்படின்னு ஒன்று அமருது இல்லையா? இப்போது கடகராசிக்கு பார்த்திங்கன்னா பாதகத்தை குறிக்கக்கூடிய ஒரு கிரகம், இப்படி 11ஆம் இடத்துக்குரிய கிரகம் சுக்கிரன், இன்னொரு பக்கம் 4ஆம் இடத்தை குறிக்கக்கூடிய சுக்கிரன். இப்படி பார்த்தா கூட இந்த சுக்கிரன் வந்து 8ஆம் இடத்துல போய் அமர்வது பார்த்திங்கன்னா கண்டிப்பாக பண விஷயத்தை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் முழுவதுமே அவர்களுக்கு ஒரு நல்ல பணம் வரும். மாதத்தோட முதல் 2 வாரம் வந்து 8ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சுக்கிரனாக வந்து தேவையான பணத்தை வந்து கடகராசிக்கு அவர் கொடுத்துருவார். 8ஆம் இடத்துல சுக்கிரன் மறைந்து இருக்கும்போது பார்த்திங்கன்னா எப்போதுமே பணத்தை அள்ளி கொடுப்பார் அப்படிங்கிறது நம்ம பார்த்துருக்கோம். பணம் எக்காலத்திலும் வற்றி போகாத ஒரு சூழ்நிலையும் அந்த சுக்கிரன் வந்து உருவாக்கி கொடுத்துருவார். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 3வது வாரமும் 4வது வாரமும் பார்த்திங்கன்னா அவர் 9ஆம் இடத்துக்கு போயிடுறாரு. சுக்கிரன் 9ஆம் இடத்துக்கு போய் அங்கே சனியோட சேர்க்கை பெறுவதனால அங்கேயும் பார்த்திங்கன்னா 9ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சுக்கிரன் சனியோட சேர்த்து உச்சம் பெற்று இருக்கிறதுனால அங்கேயும் பணத்தை கொட்டி கொடுப்பார். அப்போ கடகராசிக்கு பார்த்திங்கன்னா இந்த மாசி மாதம் மிக அற்புதமான பலன்களை வந்து அவங்க வந்து நிறைய பார்க்கலாம். குறிப்பாக வந்து பணப்பிரச்சனைகள், இது வரைக்கும் அவங்க சந்தித்த பணப்பிரச்சனைகளுக்கு முற்றுப்புள்ளி வைக்கிற அளவுக்கு மாதந்தோறும் தொடர்ச்சியாக ஏதாவது ஒரு வகையில் அவங்களுக்கு ஒரு பணம் வரும். அப்படி இல்லைன்னா கூட திடீர்னு வரக்கூடிய பணம், அதாவது வந்து அவங்க கணக்கில் கூட காட்ட முடியாத அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா திடீர்னு வந்துட்டு திடீர்னு போகும். பரவாயில்ல, நம்மளை பொறுத்த வரைக்கும் எங்கேருந்து வந்தது, கடன்லாம் அடைச்சோம், பிரச்சனை இல்லை அப்படிங்கிற ஒரு விஷயம் கிடைக்குதுல்ல. அதனால் பொறுத்த வரைக்கும் கணக்கில் காட்ட முடியாத பணம் அல்லது மறைமுகமாக வரக்கூடிய பணம் அவங்களோட உழைப்புக்கு தான் கிடைச்சிருக்கும், அவங்களோட அங்கீகாரத்துக்கு தான் கிடைச்சிருக்கும். பணம் வர்றதுக்கு முன்னாடி தான் நமக்கு ஏற்கனவே செலவு இருக்குங்கிறதால அது போன்ற செலவுகளை மீட் அவுட் பண்ணக்கூடிய பணம் வந்து கண்டிப்பாக கடகராசிக்கு இந்த மாதங்களில் கிடைக்குங்கிறது முதல்ல தெரிஞ்சுக்கணும். இந்த மாதத்தில் கடகராசிக்கு 8ஆம் இடத்துல என்னென்ன கிரகங்கள் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஏற்கனவே சுக்கிரனை பற்றி சொல்லியாச்சு. அடுத்தது புதன் இருக்குது, ராகு இருக்குது, சூரியன் இருக்குது, செவ்வாய் இருக்குது. இப்போ இந்த எல்லா கிரகத்தையும் சேர்த்து பலன் சொல்லும்போது ஒரு பக்கம் ராசிக்கு 12ஆம் இடத்துக்குரிய கிரகமான புதன், அடுத்தது பார்த்திங்கன்னா 3ஆம் இடத்துக்கும் அந்த புதன் உரிய கிரகம், அது போய் 8ஆம் இடத்துல உட்கார்றதுனால ஒரு வகையில் விபரீத ராஜயோகம் தானே. அப்போ எதிர்பாராத நேரத்தில் இவர்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் யோகம் கிடைக்கும். இந்த யோகம் வந்து தொடர்ச்சியாக இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்க முடியாது. திடீர்னு வரும், அது மனசை மகிழ்விக்கும், அதுக்கப்புறம் அது மறைஞ்சு போயிடும் அப்படின்னு எடுத்துக்கலாம். இன்னொரு பக்கம் போது 2ஆம் அதிபதி 8ஆம் இடத்துல போய் உட்காருது. 2ஆம் அதிபதியான சூரியன் வந்து 8ஆம் இடத்துல உட்கார்றது அவ்வளோ சிறப்பு இல்லைன்னா கூட இப்படி பார்த்திங்கன்னா சூரியனோடு புதனும் சேர்ந்து 8ஆம் இடத்துல உட்கார்றதுனால அது ஒரு வகையில் ராஜயோகத்தை கொடுத்தாலும் ராகுங்கிற ஒரு கிரகம் அங்கே இருந்து அது சூரியனோட சம்மந்தப்படுறதுனால 8ஆம் இடத்துல சின்ன கிரகண தோஷத்தையும் அது உருவாக்குங்கிறதுனால 8ஆம் இடத்துல இருக்கக்கூடிய எல்லா கிரகங்களும் பெரிய அளவுக்கு நல்லதை கொடுக்கவில்லை என்றால் கூட இந்த மாதத்தை பொறுத்தவரை 8ஆம் இடத்தில் பாதி நாள் இருக்கக்கூடிய சுக்கிரன், அதுக்கப்புறம் 9ஆம் இடத்துக்கு போகக்கூடிய சுக்கிரனும் பணவரவில் மட்டும் பெரிய அளவுக்கு கை வைக்காது. அதே சமயத்தில் 8ஆம் இடத்துல இவ்வளோ கிரகங்கள் கூடி இருக்கிறதுனால பார்த்திங்கன்னா உடல்நிலை ரீதியாக சின்ன சின்ன பாதிப்புகள் ஏற்படக்கூடும். இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா மனதும் சில நேரங்களில் சஞ்சலம் அடையும், அதை வந்து தவிர்க்க முடியாது. எப்படியோ பணவரவுங்கிற ஒரு விஷயத்தை பார்த்துட்டு மற்ற விஷயங்கள் எதுவும் பெரிய அளவுக்கு நிறைவடைகிற மாதிரி இல்லைங்கிறதுனால நாம் பெரிய அளவுக்கு கவலைப்பட வேண்டிய அவசியமும் கிடையாது. அடுத்தது பார்க்கும்போது 9ஆம் இடத்துல இப்போதைக்கு சனி இருக்குது. இது வந்து 7ஆம் இடம் 8ஆம் இடத்துல இருக்கிற சனியை விட 9ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனி வந்து நல்ல பலன்களை கொடுக்கும். அதையும் தாண்டி வக்ரகதியிலேருந்து இப்போ சனி நிவர்த்தி அடைஞ்சதுனால உங்களுடைய நீங்கள் எதை நோக்கி பயணிக்கிறீங்களோ அது இது வரைக்கும் எது தடைப்பட்டிருந்ததோ அந்த தடைகள்லாம் அகன்று உங்களோட பயணத்தை தொடர்வதற்கு அது ஒரு நல்ல வாய்ப்பை உருவாக்கி கொடுக்கும். அடுத்தது சுக்கிரனும் சனியோடு சேர்ந்து இருக்கிறதுனால நீங்கள் எதிர்பாராத அளவில் பெரிய ஒரு இலக்குகளை இந்த மாதத்தில் நீங்கள் கண்டுபிடிக்கிறதுக்கான, நீங்கள் அடைவதற்கான ஒரு வாய்ப்புகளையும் இந்த கிரக சேர்க்கை வந்து உங்களுக்கு உருவாக்கி கொடுக்கும். கண்டிப்பாக வந்து வெள்ளிக்கிழமை அல்லது சனிக்கிழமைகளில் நீங்கள் வந்து
முனீஸ்வரனை வழிபடுவது உங்களுக்கு ஒரு நல்ல பலனை கொடுக்குங்கிறத மட்டும் தெரிஞ்சுக்கலாம். அடுத்து பார்க்கும்போது ராசிக்கு 6ஆம் அதிபதி, இன்னொரு பக்கம் பார்க்கும்போது பாக்கிய அதிபதி, இது ரெண்டும் சேர்ந்து 12ஆம் இடத்தில் இருக்கிறதுனால 9ஆம் அதிபதி 12ஆம் இடத்துல இருக்கிறதுனால பார்த்தீங்கன்னா இது வெளிநாடு தொடர்பு சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கு நல்ல பலனை கொடுக்கும். இன்னொரு பக்கம் 6ஆம் அதிபதியான குரு வந்து 12ஆம் இடத்துல இருக்கிறத பார்க்கும்போது பகல் நேர வேலைகளை விட இரவு நேர பணிகளில் அதிகமாக கவனம் செலுத்துகிற மாதிரி இருக்கும். சில பேருக்கு கண்டினியூஸாக நைட் ஷிஃப்ட் போட்டுக்கிட்டு இருப்பாங்க. இன்னும் சில பேர் பார்த்திங்கன்னா தங்கள் செய்ய வேண்டிய வேலைகள்லாம் டயத்தெல்லாம் ஒதுக்கி வச்சுட்டு இரவில் செஞ்சு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் விடிய காலம்புற தூங்குற மாதிரி சில சூழ்நிலைகள்லாம் உருவாகும். எப்படி பார்த்தா கூட பார்த்திங்கன்னா இந்த மாசி மாதத்தை பொறுத்தவரை பல்வேறு நெருக்கடிகளுக்கு மத்தியிலும் பணப்பிரச்சனைகளை தீர்ப்பதற்கு எங்கிருந்தாவது பணம் வரும். கூடுமான வரைக்கும் அந்த பணம் வந்து மறைமுக தன வருவாயும் இருக்கலாம், கணக்கில் காட்ட முடியாத பணமாகவும் இருக்கலாங்கிறதுனால மாசி மாதத்தை பொறுத்தவரை கடகராசிக்கு எப்படி பார்த்தாலும் நல்ல பலன்களையே நடைபெறுங்கிறத மட்டும் தெரிஞ்சுக்கிட்டால் போதுமானது. என்ன நேயர்களே, கடகராசிக்கு மாசி மாத பலன்கள் எப்படி இருக்குங்கிறத இந்த நிகழ்ச்சியில் பார்த்தோம். சிம்ம ராசிக்கு மாசி மாத பலன்கள் எப்படி இருக்குங்கிறத அடுத்த நிகழ்ச்சியில் பார்ப்போம். நன்றி, வணக்கம்.